இன்ஸ்பெக்டர் இன்பனுக்கு ஒரு போன் கால் வருகிறது. அங்கு ஒருவர் ரத்தம் தெறிக்க இறந்து கிடக்கிறார். அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தால் கருமை நிறம் கொண்ட முகமூடி அணிந்த ஒருவன். தனியாக ஒரு வீடு, அதுவும் அங்கங்கே இடிந்து போய் கிடக்கின்றன. வீட்டின் உள்ளே போகும் இடமெல்லாம் நியூஸ் பேப்பர்கள் குவிந்து கிடக்கின்றன. ஒரு 62 வயதான பெரியவர் கயிற்றில் தொங்குகிறார். கொலைகாரன் பேசுவதை அவனது உதட்டு அசைவை வைத்து கண்டுபிடிக்கிறார். அவன் நான் நியாயத்தையே செய்கிறேன் என்று கூறியிருக்கிறான். நேஹா ஒரு விஷயத்தை அடைகிறாள். கொலை செய்யப்பட்ட அனைவரும் ஒரே குழுவின் உறுப்பினர்கள் என்றே கூறுகிறாள். இன்ஸ்பெக்டர் இன்பன் அங்கிருக்கும் அனைவரின் புகைப்படங்களில் ஒருவனை சந்தேகிக்கிறான். அவனை விசாரிக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு கருமை நிறம் கொண்ட உருவம் நகர்வதை அறிய அதை மடக்கி பிடிக்க திட்டம் போட்டும் அந்த உருவம் ஜன்னலின் கதவை உடைத்து தப்பித்து விடுகிறது. பின் இன்பன் எதர்ச்சியாக கீழே பார்க்க அங்கு ஒரு காஃபி கப்பில் ரவி என பெயர் எழுதியிருக்கிறது. முன்னாள் ஊழியரை சந்தேகித்து அவரை நேஹா விசாரிக்கிறாள். அந்த விசாரணையில் அவன் கூறுவது அவர்கள் நியாயமாகத்தான் கொல்லப்படுகிறார் என்கிறான். அதேபோல் அந்த முகமுடி கொலைகாரனின் இலக்கையும் தெரிந்து கொள்கிறார் இன்ஸ்பெக்டர் இன்பன். இன்ஸ்பெக்டர் இன்பனும் நேஹாவும் ஒரு பங்களாவில் நுழைய அங்கு நிறுத்தப்பட்ட காரை கவனிக்கிறார்கள். பின் இருவரும் வீட்டின் உள்ளே சென்று அங்கு ஒரு பழைய ஓவிய படங்களை பார்க்கிறார்கள். அங்கு அந்த முகமுடி கொலைகாரன் திடீரென கத்தியுடன் நிற்கிறான். அவன்தான் ரவி என இருவரும் அறிகிறார்கள். அவன் கூறுகிறான், நான் இன்னும் நல்லவங்களை அழிக்கல, நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் லஞ்சம் வாங்கி அழிக்கிறவங்களை மட்டும்தான் அழிக்கிறேன் என கூறுகிறான். அப்படி இருந்தும் அந்த ரவியை இன்பன் கைது செய்ய நேஹா ரவி நல்லதை தான் செய்கிறான் என்று அறிந்து அவனை கைது செய்வதை தடுக்கிறாள். அதை மீறியும் இன்பன் அவனை கைது செய்து அழைத்துச் செல்கிறான். இந்த கதையின் மூலம் எது நீதி என்ற கேள்வி எழுகிறது. தீமை செய்பவரை காப்பாற்றி பெருமைப்படுத்தி மரியாதை கொடுக்கும் இந்த சமூகம் அந்த தீமையை அழிப்பவர்களுக்கு கொலைகாரன், கெட்டவன், தீவிரவாதி என இழிவுபடுத்துகிறது நம்ம சமூகம். இப்போ நீங்க சொல்லுங்க, எது நீதி, எது நியாயம், எது தர்மம், எது எது